ஓகே. இன்னைக்கு நம்ம செஷன்ல நம்ம கூட மாதவி மேம் வந்திருக்கிறாங்க. அவங்க பூரண ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்புல பேச போறாங்க. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு சின்ன அறிமுகம். மாதவி அவர்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக 15 வருடங்களுக்கும் மேலாக பணிபுரிந்து வருகிறார். அதோடு சட்டப்படிப்பையும் முடித்திருக்கிறார். சென்னையில் தன்னுடைய அழகான குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவருடைய ஆன்மீக பயணம் சிறு வயதிலேயே தொடங்கியுள்ளது. அவ்வப்போது தியானம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அவருக்குள் எப்போதுமே ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. நான் யார்? வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தும் ஏன் என்னால் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை? நிலையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்ற தேடல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு அவருடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பத்ரிஜி அவர்கள் சொன்ன நீங்களே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறீர்கள், அதாவது யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி என்ற உண்மையை கேட்டது அவருக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவரை வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் காரணமாக நினைத்து கொண்டிருந்தவர் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொண்டுள்ளார். அந்த புரிதல் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய பார்வையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியது. இப்போது வாழ்க்கையில் வரும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு அனுபவத்தையும் ரசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நடக்கும் நிகழ்வுகளை விட அந்த நிகழ்வுகள் நமக்கு தரும் அனுபவம்தான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் இந்த அழகான ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மாதவி அவர்களை அன்புடன் வரவேற்போம். ஆரம்பிக்கலாம் மேம் உங்களோட பிரசன்டேஷனை. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இன் பிரெத் எனர்ஜி ஆன்லைன் மெடிடேஷன் அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிற புனிதா மோகன் அண்ட் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், என்னோட நமஸ்காரங்கள். அண்ட் இன்னைக்கு இந்த செஷன்ல நீங்க எல்லாரும் நான் சொல்றதை கேட்கறதுக்கு இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ரொம்ப பரிசுத்தமான தமிழ் வராது, கொஞ்சம் அங்கங்க மிக்ஸ் ஆயிருக்கும், இங்கிலீஷும் சேர்ந்து. ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். ஓகே. நம்ம வந்து இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு நமக்கு ஒரு தேடல் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம், இல்ல நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ். அமைதி, ஆரோக்கியம், ஹாப்பினஸ், இது மூணும் தான் நம்மளோட. நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே நம்ம எங்க சுத்தி சுத்தி வருவோம் அப்படின்னா, ஒரு நல்ல மன அமைதி இருக்கணும், இல்ல ஒரு நம்ம பண்ற வேலையில ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் நம்மளோட கோல், நம்மளோட ஆஹ் இதுவா இருக்கும், கோலா இருக்கும். சோ இப்ப இதுல வந்து நான் ஆரோக்கியத்தை பத்தி பேசினேன். ஆரோக்கியம்ங்கிறது நம்ம இப்ப பாக்குற இந்த உடல் ஆரோக்கியம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ நமக்கு வந்து 5 விதமான ஆரோக்கியம் எல்லாம் ஒரு சேர இருந்தா மட்டும்தான் பரிபூர்ண ஆரோக்கியம்னு சொல்லலாம். சோ இப்ப அந்த 5 விதமான ஆரோக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம், மனம் மற்றும் உணர்வுகளின் ஆரோக்கியம், அப்புறம் இன்டலெக்சுவல் ஆரோக்கியம், அதாவது அறிவுபூர்வமான ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆரோக்கியம், ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். 5வது பாத்தீங்கன்னா சோசியல் வெல்பீயிங், சமுதாய ஆரோக்கியம். இந்த மாதிரி 5 பிரிவுகளா நம்ம பிரிக்கலாம். ஆக்சுவலா இதுல வந்து நம்ம ஒர்க் பண்ணினா மட்டும்தான் நமக்கு அந்த ஆரோக்கியம் வந்து பரிபூர்ணமா கிடைக்க முடியும். சரி, நம்ம இதுல வந்து ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்ல இருந்து பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இப்ப மெடிடேஷன் கிளாஸ்ல தானே இருக்கோம். சோ ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்மீக ஆரோக்கியம் அப்படின்னா, ஆன்மீக ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னா சத்தியம், அதாவது ட்ரூத்னா அது எந்த காலகட்டத்திலயும் அதுக்கு ஒரு மாற்றம் இருக்கவே முடியாது. அது எந்த காலகட்டத்திலயுமே அது அப்படியேதான் இருக்கும். அதைத்தான் நம்ம ட்ரூத்ன்னு சொல்லுவோம். சோ அந்த ட்ரூத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும், புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரூத்துக்கு அலைன்டா நம்ம வாழ்க்கைய நம்ம வாழறதும் ஒரு நல்ல ஆன்மீக ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான விஷயமா இருக்கும். சரி, அப்படி என்னதாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரு ஆன்மா. நம்ம வந்து ஆன்மா, மனம், உடல், இது மூணுத்தோட கலவை.
ஆனா நம்ம மெஜாரிட்டி என்னன்னா நம்ம ஆன்மாதான் இந்த பூலோகத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நம்ம இந்த உடலை எடுத்துட்டு இங்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் வெக்கேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சின்ன சுற்றுலா மாதிரி நம்ம வந்திருக்கோம் இங்க. எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்க இது வந்து ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல நம்ம பாடம் கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம். சோ இந்த பாடம்லாம் நம்ம எக்ஸாம் எல்லாம் நல்லா ஹாப்பியா எழுதி கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பவும் நம்மளோட உலகமான ஆன்ம லோகத்துக்கு போயிடுவோம். சோ அப்ப நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா ஆன்மா. நம்ம எல்லாருமே ஆன்மாதான். சோ நம்ம இங்க வந்திருக்கோம்னா நமக்கு வந்து இந்த உடலோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து டெம்பரரி. இதுல பர்த் இருக்கு, டெத் இருக்கு. இது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. we have to go through this birth and death cycle. இந்த வாழ்க்கைக்கு நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். எனக்கு என்ன நடக்குதோ அதுக்கு நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவன்தான். அவன்தான் இத பண்ணியான். அதனாலதான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது. நம்ம மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட டிசைனுக்கு மொத்தம் ரெஸ்பான்சிபிள் நம்ம மட்டும்தான். ஒரு ஒரு சில விஷயம் இதுல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட லைஃப் வந்து கிளாரிட்டியா மூவ் ஆகும். நான் என்ன ஃபாலோ பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ தட் அதாவது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம்னா நம்ம ஒரு ஒரு பயணத்தை வந்து ஹாப்பியா ப்ரோக்ரஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். முன்னோக்கி போய்கிட்டே இருக்கலாம். அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எப்படி அப்படின்னா ஆஹ் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தோட நம்ம அலைன்டா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 விஷயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ எனக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மட்டும்தான் தெரிஞ்ச உடனே எனக்கு நான் 2 விஷயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒண்ணு வந்து உம் எந்த சூழ்நிலையிலயும் அடுத்தவங்கள குறை சொல்லாம இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சோ விச் மீன்ஸ் நோ பிளேம் கேம்ஸ். அது அங்கேயே ஸ்டாப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அது ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் நோ கம்ப்ளைண்ட்ஸ். யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. எது நடந்தாலும் யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. இது 2 விஷயம். இந்த 2 விஷயம் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்துக்காக தானே இந்த செஷன் கேட்டுட்டு இருக்கோம். பரிபூர்ண ஆரோக்கியத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒரு 14 டேஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இதை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஒரு சார்ட் போடணும். சார்ட் போட்டு டேட் வைஸ் ஒரு சார்ட், அதுல வந்து நோ பிளேம்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ பிளேம்ஸ் அண்ட் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த டேல நான் யாரையாவது குறை சொன்னேனா இல்ல யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணேனா, பண்ணல அப்படின்னா டிக், பண்ணினேன் அப்படின்னா அதை வந்து ஒரு சின்ன ஷார்ட் நோட் மாதிரி எழுதிக்கிறது. சோ நெக்ஸ்ட் டே நம்ம அதை பார்த்தோம்னா நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாம நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறதுங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். சோ இந்த 2 விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணினது. ஸ்லோவா என்ன ஆகும்னா இந்த 2 விஷயத்தோட சேர்த்து நிறைய 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 நல்ல விஷயங்கள் நம்ம கூட வந்து சேர்ந்துரும். சோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை பொறுத்தது. அடுத்தது வந்து ஆஹ் மனம் சார்ந்த ஹெல்த். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கு இன்னொன்னு ஹெல்ப் பண்ணும் என்னன்னா இன்டெலெக்சுவல் ஹெல்த். அதாவது அறிவுபூர்வமான ஆரோக்கியம். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஆன்மீக கருத்துக்கள் இருக்கிற புக்கு, புத்தகங்களை வாசிக்க தொடங்கணும். ஓகேங்களா? சோ புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம். அது வந்து நம்மள வந்து நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் நமக்கு வந்து அந்த ட்ரூத்தோட அலைன்டா இருக்கிறதுக்கு நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, புத்தகம் எப்படி படிக்கிறது அப்படின்னா கண்டிப்பா டெய்லி ஒரு புக்கை நீங்க வந்து படிச்சே ஆகணும் அப்படிங்கறத ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சத்தியம் மாதிரி. இன்னைக்கு என்னோட டே ஒரு புக் படிக்காம முடியாது. சோ என்னோட பெட் சைட்ல எப்பவுமே ஒரு புக் இருந்துகிட்டே இருக்கும். சோ நான் அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது கண்டிப்பா அந்த புக்ல இருந்து படிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த புக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா மென்டலா நம்ம வந்து ஆஹ் ஆஹ் ஒரு கிளாரிட்டி, அதாவது ஒரு
ஒரு மென்டலா நம்ம காமான ஸ்டேட்ல நம்ம புக்கை வாசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் நம்ம வந்து கண்ணை மூடி நம்ம சுவாசத்தோட இருந்துட்டு அப்புறம் அந்த புக்கை திறக்கரிச்சு அந்த புக்குல இருக்கிற நம்ம என்ன வாசிக்கிறோமோ அதுல இருக்கிற ஞானம் வந்து நமக்கு நம்ம உள்வாங்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அந்த புக்ல உங்களுக்கு பிடிச்ச, நீங்க வாசிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நீங்க குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு வந்து உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து இப்போ நமக்கு ஒரு சில புக்கெல்லாம் படிக்கிறச்சே நமக்கு புரியாத விஷயம் கூட இருக்கும். அப்ப அந்த புரியாத விஷயத்திலேயே திரும்ப 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 உட்காராம இல்ல, அத அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த விஷயம் எப்ப புரியணுமோ கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல அந்த விஷயம் உங்களுக்கு தானா புரிய வரும். சோ அந்த இடத்துல அங்க ஸ்ட்ரக் ஆகாம ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. இந்த 3 விஷயம் தான் புக் படிக்கிறச்சே. சோ ஒரு நல்ல எனர்ஜிக்கு கண்ணை மூடி ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிட்டு ஒரு புக்கை திறக்கிறோம், படிக்கிறோம், பிடிச்ச விஷயம் குறிப்பு எடுத்துக்கிறோம். அங்க நமக்கு எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆனோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு ப்ரோக்ரஸ் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம அறிவுபூர்வமா வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம சத்தியத்தோட எப்பவுமே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து இன்டெலெக்சுவல் வெல்பீயிங். அடுத்தது வந்து மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங். மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங்னா நம்ம வந்து நமக்கு வந்து ஆன்மா ஆஹ் இந்த உடலை கொண்டுதான் இங்க உள்ள பூலோகத்துல உள்ள அனுபவங்களை அனுபவிக்கிறது. அதுக்கு பிரதானமா அதுக்கு இருக்கிற ஒரு கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மனம். அந்த மனம் செம்மையா வளமா இருந்தா மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் நம்மள சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்க முடியும். சோ இப்ப இந்த மனம் வந்து எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம எண்ணங்கள், இன்னொன்னு நம்ம உணர்வுகள். சோ நம்ம எண்ணங்கள்ல நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னா எண்ணங்களை 2 பிரிவா பிரிக்கலாம். எப்படின்னா பாசிட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள். அதாவது நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். சோ நம்ம நம்ம வந்து கூடியமான முடியலையும் இதுல இந்த 2 எண்ணங்களும் இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அதிகமான நேரம் பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கோமா இல்ல நெகட்டிவ் எண்ணங்களோட இருக்கோமா அப்படிங்கறத நம்ம முதல்ல கவனிக்கணும். நம்ம நம்மளோட எனர்ஜி, ஏன்னா நம்ம எனர்ஜி, நம்ம வந்து சக்திங்கிறது வந்து நம்மளோட நம்ம எங்க சிந்திக்கிறோம், எங்க என்ன சிந்திக்கிறோமோ அதுக்கு நம்ம சக்தியை நிறைய செலவு பண்ணுவோம். சோ நம்ம வந்து பாசிட்டிவா நிறைய சிந்திக்க சிந்திக்க நம்ம எனர்ஜியும் நல்ல விதத்துல பயன்படுத்துறோம்னு அர்த்தம். நம்ம நெகட்டிவா சிந்திக்கிறதுல நம்ம சக்தியை செலவு பண்ணோம்னா நம்ம அதுதான் ஸ்ட்ரென்தன் பண்றோம்னு அர்த்தம். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தப்பு ரைட்டு கிடையாது. நம்ம நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம அதுல இருந்து நம்ம கவனத்தை பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு வரணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது தப்பு கிடையாது, நெகட்டிவா யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அங்கேயே நின்னுடாம நம்ம அதுல இருந்து மூவ் பண்ணணும். எந்த சைடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இது எப்படி நமக்கு தெரியும்? முதல்ல நம்ம சிந்தனை நேர்மறையா இருக்கா எதிர்மறையா இருக்காங்கிறத நம்ம நம்ம அவேர்னஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். சோ அந்த அவேர்னஸ் இருந்து நம்ம வந்து நம்மளை புரிஞ்சுட்டு நம்ம இதுல ஒர்க் பண்ணணும். சோ நம்ம நெகட்டிவ் தப்பு கிடையாது, நெகட்டிவிட்டியில நிறைய நேரம் இருக்கிறது தான் தப்பு. சோ அங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம் பாசிட்டிவ் சைடுக்கு. சோ இதுல நம்மளோட ஹோம்ஒர்க் என்ன இருக்கலாம் அப்படின்னா இந்த நாள் என்னோட நாள்ல நான் வந்து நிறைய நேரம் பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா இருந்தேனா அப்படிங்கிறதுக்கு ஒரு டிக்கு போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் நான் வந்து என்னோடது வந்து ஒரு பயம் இருந்தது, அதனால நான் வந்து நிறைய
நிறைய நேரம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு பயம் இருந்தது, ஆங்ஸைட்டி இருந்தது அப்படின்னா, ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் நான் சஃபர் பண்ணியிருக்கேன் நெகட்டிவ் தாட்ஸ்னால அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதிக்கலாம் அந்த டே எண்ட்ல. சோ நம்ம காலப்போக்குல இதை குறிச்சிட்டு எதுக்கு வரோம் அப்படின்னா, நம்மளோட அவேர்னஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். நம்மளோட அவேர்னஸ்னா நம்மளோட அவேர்னஸ் தான். எனக்கு தெரியல அவேர்னஸ்க்கு தமிழ்ல. அவேர்னஸ் லெவல் ஜாஸ்தியாகும். நம்ம கான்ஷியஸா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து உணர்வு பூர்வமா சொன்னோம் இல்லையா? உணர்வு பூர்வமான ஒரு ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உணர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆம், அதுலயுமே higher vibrating frequencies and lower vibrating frequencies-னு 2 விதமா பிரிக்கலாம். அதாவது அந்த உணர்வுகள், அதாவது எமோஷன்ஸ்னு சொல்லுவோம். எமோஷன்ஸ்லயே ஹையர் வைப்ரேட்டிங் எமோஷன்ஸ் அண்ட் லோவர் வைப்ரேட்டிங் எமோஷன்ஸ். ஹையர் வைப்ரேட்டிங் எமோஷன்ஸ்னா என்னன்னா, லவ், பீஸ், ஹாப்பினஸ், கிராட்டிடியூட், இதெல்லாம் வந்து ஹையர் வைப்ரேட்டிங் எனர்ஜிஸ். லோவர் வைப்ரேட்டிங் எனர்ஜிஸ் எதுனா கோவம், பயம், கோவம், கில்ட், கில்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேட், கில்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லோவர் வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸ். ஸோ அகெயின் இதுலயும் என்னன்னா, லோவர் வைப்ரேஷன்ங்கிறதுனால அது தப்பு கிடையாது. நம்ம அந்த எமோஷன்ல ஸ்டக் ஆகாம அதுல இருந்து மூவ் பண்ணணும். எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். சோ எப்படி அப்படின்னா, நமக்கு கோவம் வர்றது தப்பு கிடையாது. நம்ம அந்த கோவத்தோடயே 2 நாள் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. சோ நம்ம கோவம் வருதா? ஆமா, எனக்கு கோவம் இருக்கு. இதனால எனக்கு கோவம் வருது. ஓகே. நெக்ஸ்ட் வேலை நம்ம பார்க்க கிளம்பணும். அந்த கோவத்தை அங்கேயே டிராப் பண்ணணும். ஓகே, கோவம் வருது, கோவம் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. பயம் இருக்கா? ஓகே, பயம் இருக்கு. எனக்கு இந்த விஷயத்துல பயம் இருக்கு. மேபி இந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்க நம்ம நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணணும். சோ நிறைய நேரம் அந்த லோவர் வைப்ரேட்டிங் எனர்ஜிஸ்ல இருக்கிறது தான் ப்ராப்ளம் நமக்கு. நம்ம டக்குன்னு பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் பண்ணணும். இதுதான். சோ இந்த இந்த எமோஷன்ஸ்ல வந்து நம்ம பெரும்பாலும் எங்க ஸ்ட்ரக் ஆறோம் அப்படின்னா, நம்ம ஏன் லோவர் வைப்ரேஷன்ல ஸ்ட்ரக் ஆறோம் அப்படின்னா, நம்ம வந்து உம் நம்ம கிட்ட இருக்கிற பிளெஸிங்ஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து அஹ், கவனிக்க மறந்துடுறோம். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை கவனிக்க மறந்துடுறோம். நம்ம மைண்ட் என்ன எங்க கொண்டு போகுது அப்படின்னா, நம்ம கிட்ட எது இல்லையோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ், அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மைண்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பாக்குறதே கிடையாது. நம்ம அதுல வந்து ஹாப்பினஸ் ஃபீல் பண்றதே கிடையாது. எவ்ரி டைம் நம்ம ஹாப்பினஸ் வந்து வெளியே வெளியே இன்னும் இல்லாத விஷயங்களை நோக்கிதான் நம்மளோட ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து நம்மள கொண்டு போகுது. அதனாலதான் இந்த இந்த மெடிடேஷன், இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அது வந்து உங்களை வந்து தெளிவா பார்க்க வைக்கும். சோ இது எப்படி சொல்றது, என்கிட்ட இருக்கிறது என்ன இல்ல அப்படின்னு பார்க்க வைக்கிறதுனா, சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு பைக் இருக்கும். நம்ம பைக்ல போயிட்டு வந்துட்டு நம்ம வேலைகளை நல்லா பார்த்துட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டாரு அப்படின்னா, அந்த கார் நம்மள்ட்ட இல்ல பாரு, அந்த கார் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா பைக்லயே நம்ம ஹாப்பியா தான் இருக்கோம். ஆனா பைக்க மறந்துருவோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்த காரு தான் நமக்கு வந்து அஹ், நம்மளோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணுது. இது வந்து ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள். சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நம்ம அந்த ஜேர்னல் சாட் இருக்கு இல்லையா, கிராட்டிடியூட் ஜேர்னலிங். சோ நம்ம நம்ம அந்த டேல நம்ம கிட்ட நம்ம கிட்ட என்ன இருந்தது நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு அப்படிங்கறதுல ஒரு 2 அல்லது 3 விஷயங்களை வந்து நீங்க கவனிச்சு, ஓ தேங்க்ஸ், எதுவுமே இல்லைன்னா
இன்னைக்கு இந்த மூச்சு இருந்திருக்கு பாருங்க, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு, அதுக்கு கூட நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் இல்லையா? நம்ம இந்த மூச்சு இல்லைன்னா நம்ம இல்ல இல்லையா? சோ இந்த பாடியில நம்ம இல்ல. சோ அந்த மூச்சுக்கு கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். இட் கேன் பி யுவர் குக், இட் கேன் பி யுவர் ஃபார்மர், யார் வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு அந்த சாப்பாடு கொடுத்த மெய்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஆம், வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லலாம். சோ அந்த மாதிரி நமக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ பாக்குறதே கிடையாது. அதுக்கு வெயிட்டேஜே கொடுக்கறது கிடையாது. சோ இந்த கிராட்டிடியூட் ஜர்னலிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட வைப்ரேஷனை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணும். நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் சைடுக்கு போக ஆரம்பிக்கும். சோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ். எவ்ரிடே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 3 பிளெஸிங் நம்ம ரெகக்னைஸ் பண்ணி, அதுக்கு வந்து we feel happy about it for having that blessing அப்படிங்கறத வந்து நம்ம அந்த சார்ட்ல வந்து மார்க் பண்ண போறோம். அடுத்தது வந்து பிசிக்கல் ஹெல்த். ஓகேங்களா? பிசிக்கல் ஹெல்த் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். சோ இந்த உடல் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆஹ் இந்த வாழ்க்கைய ஹாப்பியா என்ஜாய் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த உடல் ஹாப்பியா இருக்கணும், இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து உடலுக்கு உடற்பயிற்சி தேவை. 2வது உணவு தேவை. அந்த உணவு, உடற்பயிற்சி இது 2ம் கண்டிப்பா ஒரு ஒரு நாளும் தேவை. சோ உடற்பயிற்சின்னு பாத்தீங்கன்னா உடனே போய் ஜிம்ல 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஒரு 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் உங்களால என்ன பண்ண முடியுமோ உங்க டயத்துக்கு ஏத்த மாதிரி, யோகாவோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ, ஓவர்டூ பண்ணணும்னு தேவை கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிய நம்ம வந்து லைஃப்ல ஒரு ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சோ பிசிக்கல் எக்ஸசைஸ் ஃபார் ஹெல்தி பாடி. செகண்ட் வந்து உணவு, அதாவது சாப்பிடுற விஷயம். நம்ம சாப்பிடுற விஷயம் எப்படி நம்ம உள்ளுக்கு என்ன செலுத்துறோமோ அதுதான் இந்த பிசிக்கல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? சோ நம்ம வந்து ஆஹ் சாத்வீகமான பிளான்ட் பேஸ்டு ஃபுட் சாப்பிடுறச்சே அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் பிராணசக்தி இருக்கு. பிராணசக்தி தான் நம்ம உடலை வந்து வலுவாக்குறதும் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் உதவுற ஒரு விஷயம். சோ பிராணசக்தி நிறைய இருக்கிற ஃபுட்ஸ வந்து நம்ம எடுத்துக்கணும். அதோட இப்ப லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலா இருக்கிறதுல பிராணசக்தி நிறைய இருக்கு. சோ நேச்சுரலா என்னென்ன கிடைக்குது? ஃப்ரூட்ஸ் நேச்சுரலா கிடைக்கிறது, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சோ இதுல வந்து உங்களுக்கு பிராணசக்தி நிறைய இருக்கு. சோ நம்ம மேக்சிமம் எப்படி நம்ம வந்து அலைன் ஆயிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் வந்து சாலட்ஸா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா சாலட்ஸ் இல்ல அப்படின்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். பாயில்டு வெஜிடபிள்ஸ்க்கு நெக்ஸ்ட் சூப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆஹ், நம்மளோட பாடிக்கு வந்து ஹெல்த் சைட்ல நிறைய ஹெல்ப் பண்ணும். கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ். ஆஹ் இன்னும் ஒண்ணு, சரி சாப்பிட்டுட்டே இருந்தாலுமே வந்து ஆரோக்கியம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங்கும் பண்ணலாம். ஃபாஸ்டிங்ல வந்து ஆஹ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல ஒன்லி ஜூசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கஷ்டம், நான் வந்து ஃபாஸ்டிங்கே இருந்ததில்லை அப்படின்னா நீங்க சூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்க உடலுக்கு என்ன ஆஹ் என்ன வந்து ப்ராப்பரா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஃபாஸ்டிங் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த ஃபாஸ்டிங் நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் கிவிங் ரெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அந்த இப்ப எப்படியுமே வந்து நம்ம ஒரு ஒரு மிஷினை வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிரேக் டவுன் ஆயிடும். சோ அந்த மிஷினுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீட் எல்லாம் தணிஞ்சு என்ன ஆகும்னா மிஷின் திரும்பவும் நல்லா பக்காவா வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி தான் இந்த இந்த என்டையர் பாடிக்குள்ள எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு, எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்ட், அந்த ஃபாஸ்டிங் டேல அதுக்கு ஒரு ரெஸ்ட். ஸோ உங்களோட பாடி ரெஜுவினேட் ஆயிட்டு நல்ல ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. ஸோ இதுல நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் நிறைய ஆட் ஆன் பண்ணிப்பேன். அண்ட் எங்க என்ன ஜங்குக்கு சாப்பிடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஜங்க் வந்து நம்ம அவேர்னஸோட சாப்பிடுறோமா அப்படின்னா என்னன்னா, நான் வாரத்துல ஒரு நாள் 2 நாள் ஜங்க் சாப்பிட்டது போக இப்போ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்ல சம்டைம்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வந்து ஜங்க் சைடு போவேன். உங்களோட உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை நீங்க மாத்த மாத்த என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஹெல்த்தி சைடுக்கு தான் போவீங்களே தவிர யூ வில் நாட் கோ டுவர்ட்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸுக்கு நீங்க போகவே மாட்டீங்க. உங்களால அந்த சைடு காலே எடுத்து வைக்க முடியாது. ஸோ நீங்க வந்து இந்த சைடுக்கு வந்துருவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். கடைசியா இன்னொரு ஆரோக்கியம் இருக்கு, சோசியல் வெல்பீயிங், அதாவது சமுதாய ஆரோக்கியம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள்னு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்லயே பார்த்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் தான். நம்ம எல்லாருமே இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அப்ப நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள் கிடையாது. ஸோ நம்ம எப்போ அந்த ட்ரூத்தோட அலைன் ஆகி நம்மளோட ஆஹ் நம்மளோட வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எனிமிட்டி இருக்காது. நம்ம வந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா பார்ப்போம். ஓகே, உனக்கு இது இல்லையா, இந்தா என்கிட்ட இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா, ஹாப்பியா, ஒரு ஜாய்ஃபுல் லிவிங்கா இருக்கும். ஸோ இது வந்து கடைசியா நம்ம இதெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணி வர 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 சோஷியல் வெல்பீயிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துரும். ஸோ நம்ம வெல்பீயிங் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு புக் ரீடிங், இன்டெலெக்சுவல் வெல்பீயிங். இது இது வந்து நீங்க அலைன்டா ஆக ஆக உங்களோட மென்டல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங்ல நீங்க கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் புட் டுகெதர் உங்களோட பிசிக்கல் பாடியில அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது இது என்டையரா நீங்க வந்து ஆஸ் அ ஹோலா நீங்க ஒர்க் பண்ண நீங்க வந்து சோசியல் லைஃப்ல உங்களை தேடி வருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க யாரையும் தேடி போக தேவையில்லை. இவங்கள்ட்ட பேசினாலே ஒரு நல்ல வைப் இருக்கு, ஸோ இவங்களை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ சோசியல் வெல்பீயிங்கும் வந்துடும். ஸோ எல்லாமே ஒரு சேர இணைந்ததுதான் பரிபூர்ண ஆரோக்கியம். ஐ திங்க் நம்ம இந்த சார்ட் போட்டு ஒரு 40 டேஸ் நம்ம வந்து ஆஹ் இதுல இதுல நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ இதுல நீங்க ஒரு சார்ட் போட்டு, நான் இன்னைக்கு இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு டிக் பண்ணி, இன்னைக்கு இதை பண்ணல, இதை ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னு நீங்க எப்போ உங்களுக்கு கோர்ஸ் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, தட்ஸ் வேர் யுவர் growth ஸ்டார்ட்ஸ். உங்களோட வளர்ச்சி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கான ஆரோக்கியத்துக்கு நம்ம மட்டும்தான் ஸ்டெப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ் கொடுக்கிற மெடிசின் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணும். ஆனா நீங்க அதுல வந்து எவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு நீங்க வேலை பார்க்குறீங்களோ, அப்போ அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லி நான் இந்த டாபிக்க வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் மேம், ரொம்ப அழகா பேசுனீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் பத்தி சொன்னீங்க. தியரிட்டிக்கலா இல்லாம ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ப்ளஸ் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருந்தது, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆக்சுவலி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேம், நான் கேட்கலாமா? எஸ் மேம், ஓகே, எஸ். நீங்க நீங்க ஒரு ஒரு உங்களோட ஒரு டிப்ஸ் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி 14 டேஸ்க்கு நீங்க வந்து ப்ளேம் கேம் எதுவும் இல்லாம, கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லாம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. என்ன ஆகுதுன்னா, 14 டேஸ் முடிச்சுட்டு 15th டே வந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமா
கம்ப்ளைண்ட் பண்றேன், இல்ல ப்ளேம் பண்ண 14 டேஸ் அப்ப ஆரம்பிச்சிடுறேன். முடிக்காதீங்க. அடுத்த 14 போட்டுருங்க. இல்ல அத நம்ம சப்ரஸ் பண்றோம்ல, அதுவும் வந்து நல்லது இல்லல்ல. அது அது ஏன் நம்ம சப்ரஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரூத்தோட அலைன்டா இல்லன்னு அர்த்தம். நம்ம ட்ரூ நம்ம வந்து அங்க சப்ரஸ் பண்ண தேவையில்ல. பட் நம்ம ட்ரூத்த வந்து திரும்பவும் ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிக்கணும். என்ன ட்ரூத் அப்படின்னா, இங்க என்ன நடக்குதோ, நமக்கு என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம மட்டும் தான் காரணம். நீங்க ப்ளேம் பண்றச்சே அடுத்தவங்கள காரணம் சொல்றீங்க. அடுத்தவங்க எந்த ஒரு சின்ன விஷயத்திலயுமே அவங்க காரணம் கிடையாது. இந்த என்டையர் டிசைன் நம்ம மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரூத் உங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப எப்ப வந்து உள்வாங்கி அது உங்களோட சாரமாவே ஆகுதோ, அப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ப்ளேம்ன்னு வாயே தொறக்க மாட்டீங்க. சரி, சரி போ, போ. இது என்ன நான் தானே டிசைன் பண்ணேன். அப்புறம் என்ன உன்ன சொல்றது? அப்படின்னு நம்மளே போயிருவோம். சோ ஏன் அது வந்து நீங்க வந்து சப்ரஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ப்ளேம்ங்கிறத வாயால சொல்லலையே தவிர, உங்க என்டையர் பீயிங் வந்து ப்ளேம் பண்ணுது. எஸ், கரெக்ட். என்டையர் பீயிங் ப்ளேம் பண்ணுது. பட் என்டையர் பீயிங் ப்ளேம் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் இது இது நான் தான். இது இது இந்த டிசைன் என்துதான். வேற யாரும் இல்ல. அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, then it is easy. நான் ஐ வாஸ் டூயிங் த சேம் திங். ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது. அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் நானு. பட் பட் பிலீவ் மீ, அந்த ட்ரூத்தோட எப்ப அலைன் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ட்ரூத் உங்களுக்குள்ள சாரமா இறங்குறதோ, அப்போ you will have a great great freedom. That freedom cannot be experienced or expressed. அந்த ஃப்ரீடம் வந்து இட் இஸ் சம்திங் வெரி கிரேட் திங். யா, ஏதாவது ஒரு ஒரு விஷயம், அதனாலதான் நான் அந்த ப்ளேம் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணது. தேங்க்ஸ் மேம். வெரி பேசிக் திங்ல. சுமிதா, எந்தாவது இருக்குதா உங்களுக்கு சொல்ல? பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க மாதவி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. எடுத்த உடனே ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கு போனீங்க பாருங்க, அங்கதான் ஹைலைட்டே. ஸோ எனக்குமே வந்து ஆஸ் பிரேமா சொன்ன மாதிரி அஹ், பண்ணியிருக்கேன். ப்ளேம் பண்ணாமலாம் இல்லை. மோஸ்டா நான் பாசிட்டிவா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதாவது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுனா. ஸோ ஓகே, அதுவும் தவறுன்னு தோணுச்சு. என்ன தவறு நடந்தாலும் நான் தான் காரணம், ஏதோ என்னோட மிஸ்டேக் அதுல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் ரைட் திங் அப்படின்றது லேட்டரா தான் புரிஞ்சுது. ஸோ இது எனக்கு நீங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஜேர்னலிங்ல நம்ம அதை கூட ஒரு பாயிண்டா எழுதலாம்னு சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு. அது இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. அது தட் இஸ் அ டேக் அவே ஃப்ரம் யோர் ஸ்பீச் டுடே. அது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேங்க மாதவி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சோ ரொம்ப மச். இது தேங்க்ஸ். இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னலிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ம். அந்த ஜேர்னலிங் பண்ணியிருக்கேன். ஃபுட்டுக்கும் நான் ஜேர்னலிங் பண்ணியிருக்கேன். ம். அந்த அந்த ஃபுட்டு நம்ம வந்து பிராணிக் ஃபுட் நிறைய, அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சைட் போக போக உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே கட் ஆயிடும். சோ ம். இதை நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஜேர்னலிங்ல எவ்ரிடே என்னோட ஃபுட் மெனு என்னன்னு எழுதுவேன் ஓ, ஜேர்னல்ல. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சோ அதே மாதிரி அந்த நோ பிளேம்ஸ் இது எல்லாமே இது இட் இஸ் அ ப்ராசஸ்ல வி இவால்வ். சோ ஹாப்பியா பண்ணலாம். என்ன இப்போ இன்னைக்கு ப்ளேம் பண்ணா பரவாயில்ல, நாளைக்கு ப்ளேம் பண்ணாம இருப்போமே, ஒண்ணும் That's பிரச்சனை true. இல்ல. And சோ I also feel like it is அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த இன்டென்சிட்டி குறையும்னு நினைக்கிறேன். ஒரே நாள்ல நம்ம மாத்த முடியாது. பட் அந்த அவேர்னஸோட அதை நீங்க சொல்லும் போது எழுத 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 இன்னுமே நம்மளுடைய அந்த விழிப்புணர்வு அதிகமாகி நம்ம அதை இன்னுமே நல்லா குறைக்க ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ம். கண்டிப்பா